வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு இருக்கோ அப்படிங்கிறதுக்கு என்ன விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரியும். இதை எப்படி பார்த்த உடனே நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சில விளக்கங்கள் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அது இருக்கக்கூடிய குழப்பம், பிரச்சனை நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவ ரீதியாக ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரவங்களுக்கு சில விஷயங்கள் கண்ணில் டக்குன்னு படும். அது மாதிரி தான் இந்த வகுப்பில் என்ன விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு குழப்பமாக இருக்க போது, யார் அவங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை தரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த வகுப்பில் சொல்லலை. சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு காரணமாக என்ன கிரகங்களுடைய ஆளுமை இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான இந்த வகுப்பில் சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நான் பேச போகிறேன். ஒரு ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் பார்த்த உடனே பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் விதி என்னன்னு பார்க்கலாம். ராகு கேதுவின் மைய புள்ளியில் எந்த கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஜாதகருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு ரிஷப ராசியில் இருக்காரு, கேது விருச்சிக ராசியில இருக்கு. இந்த ஜாதகருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ராகு கேதுவின் மைய புள்ளியை வச்சு நம்ம கணக்கு செய்ய முடியும். ராகு நின்ற இடத்திலிருந்து 4வது இடம் ராகுவின் மைய புள்ளி. அதே மாதிரி கேது நின்ற இடத்திலிருந்து 4வது இடம் கேதுவின் மையப்புள்ளி. இந்த 2 கட்டத்துல எந்த கிரகங்கள் சிக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஒருவேளை சூரியன் இந்த கட்டத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகருக்கு இந்த ராகு கேதுவின் மையப்புள்ளியில சூரியன் இருக்கிறதுனால தந்தை வழியில் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கும். தந்தையால் கிடைக்கக்கூடிய அனுகூலமான பல்வேறு விதமான உதவிகள் இவருக்கு கிடைக்காது. இப்போ அப்பா குடும்பத்தில் எல்லாருக்கும் உதவிகள் செய்வார், அவங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார். ஆனால் இந்த ஜாதகரை பொறுத்தவரையில் தந்தையின் அனுகூலமான உதவிகள் இவருக்கு கிடைக்காது. தந்தை என்ன பண்ணுவார், இவரை பார்த்த உடனே முகம் கொடுத்து பேசக்கூட மாட்டார். பல்வேறு விதங்களில் தந்தையின் ஆலோசனைகள் இவருக்கு கிடைக்காது. இந்த ஜாதகர் பிறந்த பிறகு தந்தையினுடைய வளர்ச்சி என்பது பாதிக்கப்படும். அது வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு ஒரு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகர் பிறந்த பிறகு அவருடைய தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் என்பது இருக்காது. சிலருக்கு இந்த மாதிரி ராகு கேதுவின் மைய புள்ளியில் சூரியன் இருந்தால் தந்தை குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். இல்லை வேறு குடும்பமாக அவர் வாழக்கூடிய சூழலும் ஏற்படலாம். அதனால் தந்தையிடம் நெருக்கம் இல்லாத ஒரு சூழலில் இந்த ஜாதகர் வளரக்கூடிய நிலையும் ஏற்படலாம் என்பதுதான் இந்த ராகு கேதுவின் மையப்புள்ளி. அரசு வேலை, இந்த வேலைக்கு இந்த ஜாதகர் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா கூட அந்த வேலை இவருக்கு எளிதில் கிடைக்காது. ராகு கேது மையப்புள்ளியில் சூரியன் இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்காது. சூரியன் என்பது மூத்த பிள்ளையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போ ஜாதகம் பார்க்கும்போது இந்த ராகு கேதோட மைய புள்ளியில் சூரியன் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி இளம் வயசாக இருக்கும்போது அப்பாவினுடைய அனுகூலமான விஷயங்கள் இவருக்கு கிடைக்காது. நடுத்தரமான விஷயங்கள் அப்படின்னா வயசு அப்படின்னு சொன்னால் இவருக்கு வேலை வாய்ப்பு, அரசு வேலைப்பட்ட விஷயங்கள் இவருக்கு எளிதில் கிடைக்காது அப்படிங்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க முடியும். இல்லை கொஞ்சம் வயசான காலமாக இருந்தால் மூத்த பிள்ளையினுடைய ஒரு அன்பு, இவருக்கு அரவணைப்பும் இந்த ஜாதகருக்கு கிடைக்காம போயிருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்த உடனே நம்மளால கணிக்க முடியும். ராகு கேதுவின் மைய புள்ளி அப்படிங்கிறது ஒரு பாம்பினுடைய வயிறு மாதிரி. பாம்பு என்ன பண்ணும், முழுசா முழுங்கிடும். அதனுடைய இறப்பையில தான் அந்த உணவானது ஜீரணமாகும். அது மாதிரி இந்த ராகு கேதுவின் மைய புள்ளியில் ஒரு கிரகம் மாட்டிக்கிட்ட அது அதிகப்படியான பிரச்சனைகளை அந்த ஜாதகருக்கு தரும். அதே மாதிரி தான் சந்திரன், புதன், எந்த கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அந்த காரகத்துவத்தின் மூலமாக ஒரு பிரச்சனை என்பது அந்த ஜாதகருக்கு ஏற்படும். புதன் அப்படின்னு சொன்னால் கல்வி, அப்போ கல்வியில் ஏதாவது தடை ஏற்படும். சந்திரன் அப்படிங்கிறது மாத்தூர்காரகன், தாய் மனசு, இந்த 2 விஷயம் இந்த ஜாதகருக்கு குழப்பமான ஒரு மனநிலையை தரக்கூடியதாக அமையும். குரு அப்படின்னு சொன்னால் புத்திரகாரகன்.
அப்போ குழந்தை பிறப்பில் இந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை என்பது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் இருக்காரு அப்படின்னு சொன்னால், சுக்கிரன் அப்படின்றவர் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால திருமண வாழ்க்கை என்பது இந்த ஜாதகருக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். ஒன்று திருமணம் அமையாது, அப்படி இல்லைன்னா திருமணத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய மனைவியின் மூலமாக இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் வரும். இப்போ செவ்வாய் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு கடன் என்பது ஏற்படும், கடன் பிரச்சனையாக இருக்கும். இதே ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ராகு கேது மையப்புள்ளியில் போய் செவ்வாய் இருக்காரு அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய கணவன் மூலமாக இந்த பெண்ணிற்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும். அவர் அந்த பெண்ணை சரியாக வச்சுக்க மாட்டார். மனதாலும் உடலாலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை இந்த பெண் சமாளிக்க வேண்டிய சூழல் என்பது திருமணத்திற்கு பிறகு ஏற்படும். இப்படி இந்த ராகு கேதுவின் மையப்புள்ளியில் எந்த கிரகம் மாட்டிட்டு இருக்கோ அது மிகப்பெரிய பிரச்சனையை அந்த ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது பாதகத்தை தரக்கூடிய பாதக ஸ்தான அதிபதி எந்த கட்டத்தில் போய் இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லக்கணம் என்னன்றதை பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் என்னவோ அதுபடி தான் உங்களுக்கு இந்த பாதகஸ்தான அதிபதியும் கிடைப்பாரு. லக்கணம் என்னவோ அதுபடி தான் உங்களுக்கு இந்த பாதகாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பராசி தான் பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு இடம். அப்படின்னா சனி தான் பாதகாதிபதியாக வேலை செய்வார். அதுபடி பார்த்தா 12 ராசிகளுக்கும் யார் இந்த பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ராசி கட்டத்தில் லக்னம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம். அப்போ விருச்சிக லக்கணத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதி யாருன்னா கடகராசி தான் பாதகஸ்தானம். அதற்குரிய அதிபதி சந்திரன். அப்படின்னா இந்த ஜாதகத்தில் சந்திரன் எந்த கட்டத்தில் போய் இருக்காரோ அந்த ஸ்தானத்தில் ஒரு பாதகத்தை அந்த ஜாதகருக்கு தருவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால உங்களுடைய லக்கணம் என்னவோ அதற்குரிய பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதி எந்த ஸ்தானத்துல போய் இருக்காரோ அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை செய்வார். இப்போ நான் எடுத்துக்கிட்ட இந்த உதாரண ஜாதகத்துல லக்கணம் விருச்சிக லக்கணம் எடுத்திருக்கேன். சந்திரன் தான் பாதகாதிபதி. இந்த சந்திரன் இந்த ஜாதகத்துல ஒருவேளை 4வது இடமான சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகருக்கு திருப்திகரமான வீடு மனை வாகனம் என்ற யோகம் இந்த ஜாதகருக்கு அமையாது. அவர் எவ்வளவுதான் உழைச்சி காசு சேர்த்தாலும் ஒரு நல்ல திருப்தியான ஒரு வீடு வாங்க முடியாது. சொந்த வீட்டில் அவர் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த பாதகாதிபதி கெடுத்து விடுவார். பாதகஸ்தானம் என்பது விருச்சிக லக்கணத்திற்கு கடகராசியாக இருக்கிறது. அப்போ கடகராசியில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு எதிராகத்தான் வேலை செய்யும். அவர் எதிர்பார்த்த நல்ல பலன்களை அந்த ஜாதகருக்கு செய்யாது. அப்படின்னா கடகராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி விருச்சிக லக்கணத்திற்கு பாதகாதிபதியான சந்திரன் எந்த கட்டத்தில் போய் இருக்காருன்னு பார்க்கணும். இந்த 2 விஷயத்தை பார்த்தாலே அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும். நம்ம பார்த்த உடனே கணிக்கக்கூடிய மற்றொரு பிரச்சனை என்னன்னா மாந்தின்னு சில ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா குளிகன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. குளிகன் அப்படின்னு சொன்னால் பகலில் பிறந்தவர்களுக்கு குளிகன் தான் வேலை செய்வார். இரவில் பிறந்தவர்களுக்கு மாந்தி அப்படிங்கிற கணிப்பு இருக்கு. இருந்தாலும் பொதுவாகவே இப்போ எல்லா ஜாதகத்திலும் மாந்தி என்ற கணிப்பு முறை தான் எழுதுறாங்க. மாந்தி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த மாந்தி நிற்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிற ராசி கட்டத்தில் பார்க்கணும். ராசி கட்டத்தில் மாந்தி இப்போ நான் கடக ராசியில எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு எந்த ஸ்தானத்திற்கு இது அடிப்படும் இந்த மாந்தி வேலை செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா மாந்திக்கு பின்னாடியும் முன்னாடியும் இருக்கிற கிரகங்களுடைய வீடுகள் பாதிப்படையும். அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அந்த கிரகம் வேலை செய்யாது. ஏன்னா மாந்தி நின்ற வீடு பாழ் அப்படிங்கிற மாதிரி மாந்திக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய வீடுகளையும் அவர் கெடுத்து விட்டுடுவாரு. அதனால இந்த 3 இடங்களுமே இந்த ஜாதகருக்கு பாழாகி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். மாந்தி நிற்கக்கூடிய வீடு லக்கணத்திற்கு எத்தனாவது பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த பாவத்தினுடைய காரகத்துவங்கள்
இந்த மாந்தியால கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மாந்திக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய வீடுகளும் பாதிப்படியும் அப்படிங்கிற விதி இருக்கிறதுனால அப்ப மாந்தி எந்த கட்டத்துல இருக்காரோ அந்த கட்டத்துல இருந்து 3 கட்டங்களை நம்ம எடுத்துக்கணும். முன்னாடியும் பின்னாடியும் மாந்தி இருக்கக்கூடிய கட்டம். இந்த 3 கட்டங்களில் எந்த கிரகங்கள் இருக்கோ அது மாந்தியால பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு. அப்ப அதனுடைய காரகத்துவங்கள் அந்த ஸ்தானங்கள் அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில பிரச்சனையை தரும் அப்படிங்கிறத பார்த்த உடனே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வக்ர நிலையில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். என்னுடைய வகுப்புல நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். எந்த கிரகம் அதிகப்படியான ஒரு வேலையை ஒரு ஜாதகருக்கு செய்யும் அப்படின்னு பார்த்தா ஆட்சி வீடுகளுக்கு மேல மூல திரிகோண வீடுகள் பலமானது. அதை விட அதிகமான பலம் கொண்டது உச்ச வீடுகள் தெரியும். இந்த உச்ச வீடை விட 2 மடங்கு ஒரு ஜாதகருக்கு வேலை செய்யக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்கள். அப்படின்னா ஒரு ஜாதகத்துல வக்ர கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படியாக அந்த ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால ஒரு ஜாதகத்துல வக்ர கிரகம் இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை தரும் அப்படிங்கிறது உண்மை. இந்த வகுப்புல நான் 4 விதமான பார்த்த உடனே தெரிஞ்சுக்கக்கூடிய சில முக்கியமான விதிகளை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜாதகத்தில் எந்த பிரச்சனைக்கு அந்த ஜாதகர் ஆளாயிருப்பார் அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு 4 விதிகள். இந்த விதிகள் மூலமாக இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும், பண விஷயத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் அவருக்கு குடும்பம் என்பது பெரிய தொல்லையாக இருக்கும். சிலருக்கு குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லா விஷயங்களும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் பண விஷயம் தொழில் அவருக்கு கை கொடுக்காது. இப்படி எந்த விஷயத்தில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை இந்த 4 விஷயங்களை பார்த்தாலே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அனுபவ ரீதியாக நிறைய ஜாதகங்களை வீட்டில் இருக்க ஜாதகங்களை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரே விதமான பிரச்சனைகள் குழப்பங்கள் என்பது இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் என்பது இருக்கும். எப்படி ஒரே மாதிரி எல்லாருமே இருக்கிறது இல்லையோ அதே மாதிரி தான் பிரச்சனைகளும் பல்வேறு ரூபத்தில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஜாதகங்களை அலசி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன பிரச்சனை அதிகமாக இருக்குது, அது ஜாதகத்தில் இருக்கான்றது நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.